தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்கப்பட்டது. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்காக பல்வேறு ஆஃபர்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசு பள்ளி ஒன்றில் மாணவர் சேர்க்கைக்காக அளிக்கப்பட்டுள்ள ஒரு ஆஃபர் பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கீழூர் கோக்கலாடா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பிலும் 6ஆம் வகுப்பிலும் பள்ளியில் சேர்க்கும் மாணவர்களுக்கு 5000 ரூபாய் அவர்களது கணக்கில் சேமிப்பாக வைக்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகளை முன்னாள் மாணவர்கள் முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். ஆயிரத்தி 1922ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி நூற்றாண்டை கடந்து இயங்கி வருகிறது. இந்த பாரம்பரிய பள்ளியை காக்கும் விதமாக நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுள்ளது. இந்த விழாவில் முன்னாள் மாணவர்களின் முழு முயற்சியால் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் விதமாக இதுபோன்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் மூடப்பட்ட இந்த பள்ளி 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு தற்பொழுது மொத்தமாகவே 42 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 5000 செலுத்தப்படும் என மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ISRO போன்ற பெரிய நிறுவனங்களிலும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் நல்ல பணிகளில் உள்ளனர். பள்ளி ஆசிரியர்களின் முயற்சியால் வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி நூற்றாண்டு விழாவிற்கான சேர்க்கப்பட்ட இந்த குழுவின் மூலம் 800 முதல் 1000 பேர் வரை முன்னாள் மாணவர்கள் உள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் இந்த பள்ளிகளில் முன்னேற்றத்திற்காக பெரும் பங்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் கூறுகையில், என் பேர் ஆர் செந்தில்குமாருங்க. கோக்கலாடா உயர்நிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் ஸ்கூல் 1922 ஸ்கூலு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலை அப்கிரேட் ஆகி 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மிடில் ஸ்கூலாக அப்கிரேட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலாக அப்கிரேட் ஆகி வந்ததுங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே நியர்பை ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லோக்கலில் சுற்றி வட்டாரத்தில் 6 ஊர் ப்ளஸ்ஸு 7 ஊர் பக்கம் இருக்குதுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இங்கே தான் படித்தாங்க. இங்கே படித்தவங்கள நிறைய பேர் ஒருத்தர் ISROவில் சயின்டிஸ்ட்டாக மிஸ்டர் போஜராஜன் ஒருத்தர் இருந்தாருங்க. அப்புறம் UGCயில் டாக்டர் தேவராஜன் இருக்காங்க. இங்கே படித்தவங்க எல்லாருமே பெரிய லெவலில் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய கம்பெனியில் பெரிய CEO, பெரிய GM நிறைய குட் போஸ்ட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கொரோனா பீரியடில் ஸ்கூல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. அது க்ளோஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரீக்ரோத்தாக ஊர் பொதுமக்கள் பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருடைய ஒரு எஃபர்ட்டால் ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஸ்கூலை தொடங்கினோம். ஜஸ்ட்டு 15 டேஸில் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பக்கம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க. எல்லோருமே கெட் டுகெதராக ஸ்கூல்லையே ஒரு விழா கொண்டாடி அதில் தான் இப்போ ஸ்கூலை எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன ஒரு புது விதமான ஐடியாத்தில் என்ன டெவலப் பண்ணலான்னு டீச்சர்ஸு பேரண்ட்ஸு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மீட்டிங்கில் போட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் HMஆ ஒர்க் அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் HMஆ ஒர்க் பண்ணவர் மிஸ்டர் மூர்த்தி
சார் தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாரு சிவகுமார், அவர் இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. இன்னொரு சிவகுமார், அவரும் இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் இங்கே நம்ம ஸ்கூலில் டிப்யூஷன் டீச்சராக இருக்கார். இவங்களுடைய ஒரு ஐடியாவில் தான் இந்த 5000 டெபாசிட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாரும் இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெல் டு ஹை லெவல் ஹை போஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம். இந்த ஸ்கீம் நல்லா இருக்குது. இதே மாதிரி எவ்ரி இயர் நாட் ஒன்லி ஃபார் திஸ் இயர், வர எல்லா இயருக்கும் இதே மாதிரி 5000 ஒவ்வொருத்தருக்கும் டெபாசிட். அது வந்து அவங்க 10th முடிக்கும்போது மினிமம் 10 to 15,000 இப்போ வரைக்கும் ஆயிரும். அவங்க 11th 12th சேரும்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். என் பேர் வல்லவி. நான் கோக்லடாவில் இருக்கேன். நான் கீழூர் கோக்லடா ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா படித்தார். எங்கள் சித்தப்பா, எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே படிச்சிருக்காங்க. நான் எங்கள் அக்கா படிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எங்கள் பையன் இங்கே 9th படிச்சிட்ருக்கான். இப்போ எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஸ்கூல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி பசங்க படிச்சிட்ருக்காங்க. டீச்சர்ஸுங்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் நல்லா இருக்குது. இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு குரூப்பை ஆட் பண்ணி இப்போ எல்லா ஓல்டு ஸ்டூடெண்ட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதில் வந்து ரொம்ப குழந்தைங்க கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 6th படிக்கிற பசங்களுக்கு வந்து 5000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 10th முடித்து போகும்போது அதோடைய அந்த அமௌண்ட்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வருமாம்மா. ஒரு அமௌண்ட் அது வந்து கொடுத்தா ஹையர் ஸ்டடிக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். இது இப்போ எஸ்டேட்டில் இந்த மாதிரி டீ தோட்டம் தான், இங்கே டீ எஸ்டேட்டில் தான் வேலை பார்க்குறவங்க எல்லாம் விவசாய குடும்பத்து பசங்க தான் இங்கே படிக்கிறாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமௌண்ட் கொடுத்தா. அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வசந்தா வந்து கோக்லடாவில் இருக்கிறோம். ஆனால் வந்து முன்னால் வந்து நான் இந்த பள்ளியில் தான் படித்து வந்தேன். ஆனால் இப்பொழுது என் குழந்தைகளும் இந்த பள்ளியில் தான் படித்தார்கள். ஆனால் இப்பொழுது முன்னால் வந்து மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தார்கள். இப்பொழுது தற்சமயத்தில் 5000 கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஆனால் குழந்தைகள் அதிகமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக தோன்றுகிறது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.